மக்களும் அந்த மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்றவங்க என்ன பண்றாங்க, சரி நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு அடிச்சா காசு போதும், ம். பழைய ஸ்டாக் எல்லாம் இப்ப அது மாதிரி ஆக்கிடுறாங்க. அதாங்க இல்லைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தெரியாதையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. பாவம் இன்னைக்கு காசு பணம் சம்பாரிச்சிடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆ சம்பாரிச்சவங்க எல்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருளை தான் விரும்புறாங்க. அது கல் சட்டியா இருக்கட்டும், மண் சட்டியா இருக்கட்டும், அந்த ஆ மாதிரி அத இப்ப இப்ப நம்ம நல்ல வந்து நல்ல பருப்பு, நல்ல எண்ணெய் வகைகள், இந்த மாதிரி நல்ல பசுமாட்டு நெய் இது மாதிரி தான் ஆ, தேடிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன் நான். ம். அதுக்குதான் நான் சொல்ல வரேன். ஆமா நம்ம ஆமா. வந்து ம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இன்னமும் அந்த காலத்து மிஷின் அந்த காலத்து இது வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லது தருவோம் அப்புறமேட்டு. ஆமாங்க. உணவுல வந்து எப்பயுமே கலப்படம் செய்யக்கூடாதுங்க. அது பாவம் இல்லையா? அது அது யார் நினைக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல கலப்படம்னா கல்லும் மண்ணும் தான் கலந்தாங்க. இப்ப ஆமா. வந்து ம். வேற இப்ப நான் வந்து சின்னதா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய டீட்டெயிலா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். இல்ல இருக்கு. எல்லா பிசினஸ்லயுமே ட்ரிக்ஸ் நெறைய இருக்கும். இல்ல இல்ல அந்த சாப்பிடுறப்ப அந்த ஞாபகம் வரும் நம்மளுக்கு. அதனாலதான் நான் ரொம்ப டீட்டெயிலா போகாம உங்களுக்கு லைட்டா சொல்லியிருக்கேன். அதான். இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கலப்படமே இல்லாத பருப்பு, ஒரிஜினல் பருப்பா இருக்கிற மாரிலாம் இருக்குங்களா இப்ப உங்ககிட்ட? ரசாயனம் கலக்காம க- இருக்குது. கண்டிப்பா இருக்கலாம். கண்டிப்பா 100% இருக்கு. நீங்க உங்க பருப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓஹோ! ஆ. அந்த மனம் பருப்புல 40 ரகம் இருக்குண்ணா. துவரம் பருப்புல. 40 வகைங்களா? ஆமா 40 வகைகள் இருக்கு. அரிசி கூட கண்டுபிடிச்சிடலாம். பருப்புல கண்டே பிடிக்கும். அது எல்லா பருப்புலயுமேங்களா? பச்சை பயிறு, பாசி பயிறு. பச்சை பயிறு, பாசி பயிறு எதுலயுமே வந்து நாங்க மோஸ்ட்லி நாடுதான் வச்சிருப்போம். ஆ. கலரு பாலிஷ் பண்ணாத பருப்பு. ஆஹா. ம். கடல பருப்புல நிறைய பேர் பழைய காலத்து ஆளுங்க சொன்னா, அப்பா கடல பருப்பு உங்க கடையில தான் கடல பருப்பாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். 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 எல்லாம் அந்த குண்டு குண்டு பருப்பு வந்துருச்சு. ம். ம். ஆமா. ஆஹ் அந்த ஆமா. கடலப்பருப்பு அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்காது ஆக்சுவலா. இப்ப எல்லாமே அதுதான் கடலப்பருப்புன்னு விக்கிறாங்க. ம். ம். எவ்வளவோ நடக்குதுண்ணா. நீங்க ஒன்ஸ் நீங்க வந்திருக்கீங்க நம்ம கடைக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு இவ்வளவு கிளியரா சொல்றேன். இல்ல வந்திருக்கு. நீங்க எப்பவுமே அந்த ஒரு செவ்வாய் பட்டியல்லாம் வாங்குவேன் எல்லா ஜாமானும். ஆமா நீங்க லீபர்ஸார்னா. லீவ் சார் அங்கதான் வாங்குவேன். நீங்க இப்ப இந்த தடவை வாங்க சீசனுக்கு. நான் உங்களுக்கு பெஸ்டாவே இப்போ சண்டே கூட இருக்கு கடை. ஓ. நீங்க சண்டே வந்தீங்கன்னா டிராபிக் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ம். நிம்மதியா வாங்கிட்டு போலாம். ஓஹோ! ம். ம். இப்ப எவ்வளவு கிலோ? அதனால இப்ப ரசாயனம் கலக்காம இருக்கிற ஆனா எதுவுமே ரசாயனம் கலக்காததுதான். ம். அதுல ஒரு 2 3 குவாலிட்டி வச்சிருப்போம் அவ்வளவுதான். இப்ப ம். வந்து இப்ப எப்படி பொன்னி, ஐஆர்8 அந்த மாதிரி ம். அரிசியில இருக்கோ, ம். இது குல்பர்கா, ஆந்திரா அந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இது எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அந்த பருப்பு வகைகள்லாம்? நாங்க இவரு ஆந்திரால இருந்து வரும்னா, ம். குல்பர்கா அந்த ஸ்டேட்ல இருந்து வரும். ம். ம். அந்த மாதிரி மகாராஷ்டிரா பருப்பும் வரும். ஓஹோ! ம். ம். அந்த மாதிரி நம்ம ஊரு லோக்கல் வந்து உளுந்து தானா. ஓஹோ! தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல உளுந்து அது அடிச்சுக்க எங்கேயுமே முடியாது. ஓஹோ! துவர வந்து அவ்வளவு வேக்காடு வராது ம். நம்ம இதுல. ம். ம். அதான் சொல்றேன் 40 ரகம் இருக்கு. பர்மா பருப்பு இருக்கு, ம். நிறைய பருப்புகள் இருக்குண்ணா. அதான். இப்ப எது நீங்க எந்த பருப்பா இருந்தாலும், எந்த அரிசியா இருந்தாலும் சரிங்க, எந்த கல் சட்டில வந்து போட்டு பண்ணும்போது அது எல்லாமே அந்த ரசாயனம், அந்த கெமிக்கல் எல்லாமே அதெல்லாம் எடுத்துரும்ண்ணா. நான் ஆமா. மாக்கல் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அண்ணா மாக்கல்லா இல்ல ஆ. சாதா கல்லா அப்படின்னு கேட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா. அதனால எது எவ்வளவு பெரிய கெமிக்கலா இருந்தாலும் அது எடுத்துரும் அந்த சோப் ஸ்டோன். எடுத்துரும். சோப் ஸ்டோன் எடுத்துரும். ஆமா. அது அது எங்க பாட்டி வந்து எல்லாமே ம். இந்த ஸ்டோர் பண்றது கூட இந்த சோப் ஸ்டோன்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஆமா. கல்லு அந்த உப்பு, புளி இது ம். எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அம்மாட்ட கேட்டேன். இதுக்காம்மா எல்லாம் எடுத்து போட்டாங்க. அவங்க ம். மருமக எல்லாம் எடுத்து போட்டாங்களாம். ம். 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 அட கடவுளே! இல்ல நெறைய பேரு நம்ம சேலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு வெளியில வச்சிருக்காங்க சும்மா நாட்டுக்கும். தூக்கி ஆ நான் போய் அதோடைய நான் இது தெரிய மாட்டுது. இப்ப தெரியல. அப்படிங்கும்போது ம். நானு கார்ல வந்தேன்னா, அப்படி கார் எங்கேயாவது ஓரம் நிப்பாட்டினேன் அப்படின்னா, கார் பக்கத்திலேயே ஒரு அனாதையா ஒரு ம். கல்சட்டி கிடக்கும். எடுத்து போட்டு வந்துருவேன். அதுதான் பாருங்களேன். வெளியவே கிடக்கும். ஏன்னா ஆமா. ஆனா கிராமத்துல கூட நான்ஸ்டிக் யூஸ் பண்றாங்க. எனக்கு அது வருத்தமான விஷயமா இருக்கு. இந்த இல்லைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கெட்டு போறதுதான் அதெல்லாம். அது இந்த அட்வர்டைஸ்மெண்டா? ஆமா, நம்ம எங்க வீட்ல இது வாங்கியிருக்கோம். ஆமா. அதுதான். அவங்க வீட்ல வாங்கிட்டாங்களா? நம்மளும் வாங்கணும்.
ஆமா ஆமா. இப்ப நம்ம அப் மேக்ஸிமம் நம்ம நம்ம சேலத்திலேயே பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சேலத்துடைய ப்ராடக்ட் இது. ஆ இப்ப அதுக்கு தானே நான் எங்கேயுமே வாங்கல. இப்ப இப்ப நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல ம், புரொடக்ஷனே சேலம் தான். ஆமா. இப்ப ஒருத்தவங்க மதுரையில இருக்காங்க சொந்தக்காரங்க. அங்க கல்ஸ்டத்தி விக்கிறாங்கன்னாங்க. விக்கிறாங்க அவங்களே விக்கிறாங்க. விக்கிறாங்களாம். ம், ஆனா நான் எங்க சேலத்துல தான் புரொடக்ஷன் ஏரியா. நான் எப்போதுமே என்ன நினைப்பேன்னா, நம்ம ஊருக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஊர் ம். மக்களுக்கு அப்படின்னு இல்ல நினைக்கிறவனா. இப்போ நம்ம அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமலம்னு சொல்லுவாங்க. ஆ அப்படிங்கும்போது இந்த கல்ச்சட்டிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா தெரிய மாட்டுது. இந்த மாங்கல் பொருள் எல்லாமே விளக்கா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிற டம்ளரு, சொம்பு, ம். சாப்பிடுற ம். தட்டு, இந்த கல் பாத்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேலம் வந்து பாத்தீங்கன்னா, நாம ம். நாம வந்து பாத்தீங்கன்னா சேரர்கள். அதான், அதான். ஓகேண்ணா. பாண்டியர்களுக்கும், சோழர்களுக்கும் கொண்டு போய் எல்லாம் குடுப்பாங்க. நம்ம இந்த சேரர்கள். ஓஹோ! நம்ம சேரர்கள். ஓகே, ஆமா. ஓகே. அப்படிங்கும்போது அந்த காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ். ஆனா உற்பத்தி இல்ல. யாருக்கும் தெரியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களும் சரி இப்போ இவ்வளோ ஆ பருப்பு இவ்வளோ பருப்பு வகைகள் சொன்னா மட்டும் தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. தெரியாது, தெரியாது, 40 தெரியாதுண்ணா. வகைகள் இருக்குன்னாக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படிங்கும்போது ஆமாண்ணா, ஆமா. ரொம்ப ஒரு நம்ம சேலத்து பொருள் இது. இங்க இருந்தா எல்லாம் சென்னை, பெங்களூரு, மதுரை எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பாண்ணா. அது இப்ப புரியுது. நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுதான் இதோடைய தாய் இடம். தாயிடும். ஓகே, ஆமா. ஓகேண்ணா. அதனால இது இல்ல நான் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு கடைசியில உங்கள பார்த்த உடனே சரி இந்த அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் இவங்க கிட்டயே நம்ம கேட்கலாம் ம், அப்படின்னு சொல்லிட்டு நானு ம். உங்களுக்கு கால் பண்ணேன் நானு. வேற அதான். ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க பேருனா? என் பேரு பூபதிங்க. பூபதி. ஓகே. கம்பெனி பேரு பரத் சோப் ஸ்டோன் குக்வேர். அதான் பரத். அதான், ஆமா. அதான். அது ஓகே, என் ஓகே. பேரு ஷோர் நேம் பூபதி. பூபதி. ஓகேண்ணா. நீங்க ஆமா. நாங்களும் வரோம். நீங்களும் இந்த சீசனுக்கு வாங்க எங்க கடைக்கு. சீசன் என்னங்க? கண் சீசன்னா நான் மாசி தையில எல்லாமே புது அறுவடை. புது பருப்பு எல்லாமே ஓ! வரும்ண்ணா. சரி, சரி, சரி. ம், ம், தை, மாசி, பங்குனி வரைக்குமே ம், பாருங்கண்ணா, வருஷத்துக்கு ஒரு தடவ தான் அறுவடை ஆகும். அத ம். நாங்க ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்ப வேணா அரைப்போமே தவிர, ஓஹோ! ம். அறுவடை ஆவறது ஒரே டைம் தான். அதுதான் தை பொறந்தால் வழி பொறக்கும்ன்னு சொல்றாங்க ஓ! இல்லையா? சரி. எல்லா பருப்பும் சரி, அரிசியும் சரி, ஆ. அந்த தைக்கு தான் அறுவடை ஆகும். ஓ! சரி, சரி, சரிங்க. ஆஹ. அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வேணா இப்ப என்ன தெரியுங்களா? 2, 3 வருஷம் பருப்பையும் புதுசாக்கி தராங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அது மக்களுக்கு தெரிய மாட்டுது. ஓஹோ! இந்த ம், வருஷம் பருப்பா? அது ம், எத்தன வருஷம் பருப்புன்னு தெரிய மாட்டுது ம். அவங்களுக்கு. ஏன்னா, அது அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. அது அவ்வளவு தூரம் நின்னு நான் யோசிச்சு, அது கேள்வி கேட்டு ஆ வாங்குற அளவுக்கு டைம் யாருக்கும் இல்லைல்ல. யாருக்கும் இல்ல. யாரும் ஆனா, யாரும் ம், காட் கிரேஸ்னா எங்க தாத்தா காலத்து கஸ்டமர் கூட இப்ப இருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க, எங்க மருமகன்லாம் வரமாட்டாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் வருவோம். ம், அவங்களுக்கு விடுறதுக்கு மனசு இல்ல. அவங்களுக்கு தெரியும் குவாலிட்டி வெளிய எப்படி, நம்ம கிட்ட எப்படி, ம், ம். நம்ப அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பி வராங்க. அதான், 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 அதாங்க. அதனாலதான் நம்மளும் சரி. எங்களுக்கு நீங்க 2 பொண்ணுங்கன்னா, அப்படிங்களா? எங்களுக்கு அப்புறம் இது யார் எடுத்து செய்வாங்கலாம் தெரியாது. நானும் ஹஸ்பண்டும் இல்ல, இருக்கிற இல்ல. வரைக்கும் இப்படி போகும். பொண்ணுங்கலாம் பொறுப்பா செய்வாங்க பெருசாயிட்டாக்கா. பெருசாயிட்டாங்கல்ல அவங்கலாம் அ பெருசாயிட்டாங்கன்னா, கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. பிசினஸ் நிச்சயமா நீங்க எப்படி உங்க தாத்தா, பாட்டி பிசினஸ் பண்றீங்க, அது மாரி அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆமா. பயப்பட தேவையில்ல. அது எங்களுக்கு ஒரு ஒரு சரி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிடலாம். அத பண்ணுவாங்க. திருப்தியா ஒரு ஒரு நம்ம லாபம் கம்மியானாலும் பரவால்ல. நல்ல ம், பொருள் குடுக்கணும். ம், நெறைய வெரைட்டி இப்ப இப்ப நம்ம ம். எதுவுமே உண்மையா செஞ்சோம்னா எப்படியாவது ஆண்டவன் காப்பாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை. இல்ல ஆமா. நிச்சயமா தான். நிச்சயமா தாங்க. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசும்போது எனக்கு புரியுதுங்க. உங்க பிசினஸ் பத்தி சொல்றீங்க. ஒரு உணவு பத்தி எனக்கு புரியுது எனக்கு. ஆமா. அதுக்காக தான் நான் சோப் ஸ்டோன் கூட சரி உங்ககிட்ட அது ஒரிஜினலானா என்னன்னு கேட்டேன். ஏன்னா எல்லாருமே எல்லாருமேனா நான் ஏன் சொல்ல வரேன்னா 90% ஆஃப் பீப்புள் மணி மைண்டடா மாறிட்டாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, ஆமா. நம்ம சம்பாரிச்சா போதும். அந்த நேர்மை அப்பெல்லாம் அந்த ம். கலப்பட பொருள் வித்தாலே பாவம்னு நினைப்பாங்க. ஆமா, ஆமா. இப்பயும் இருக்காங்க. இப்பயும் இருக்காங்க. அந்த மாரி இருக்காங்க. ஏதோ ஒரு ஒரு 10% தான் அப்படி நினைக்கிறாங்கன்னா, மீதி 90% ம், நம்ம சம்பாரிச்சா போதும். ம். நம்ம நம்ம இது பண்ணா போதும், வித்தா போதும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அது நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டுது. அதான் புரியுதுங்க. அவ் புரியுது எனக்கு. நீங்க அவ்வளவுதான். சொல்லும்போது புரியுது எனக்கு. ஏன்னா சில பேர் என்ன ஜீரகம் பாருங்க அங்க விலை கம்மி. நிறைய பேரு கேட்க மாட்டாங்க. சில பேர் புதுசா வர்றவங்க ம். அங்க கம்மியா இருக்கு. ஏன் உங்க இடத்துல நான் பாருங்க 2 ஜீரகம் வச்சிருக்கோம். நீங்க ம். எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுல ம். கலப்படம் இருக்கும், இருக்காது. ம்.
இப்படியே நான் சொல்லுவேன். ஏன்னா இது சாப்பிடுற பொருள். இல்ல நானும் அப்படிதாங்க. நம்ம எல்லா பிசினஸ்லயுமே குவாலிட்டி இருக்குதுங்க. இப்ப நீங்க வந்து பாக்குற கல்ச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான குவாலிட்டி இருக்குது. சரி சரிண்ணா. நானும் இதே மாதிரி தான் சொல்லிதான் கொடுப்பேன். இது மாதிரி இது வந்து இது ஒரு ரேட்டுங்க, இது ஒரு ரேட்டுக்கு, இது ஒரு ரேட் அப்படிம்பேன். இல்ல கண்டிப்பாண்ணா. அவங்க வாங்குறது அவங்க இஷ்டம். ஆமா நான் சொல்லி ஏன்னா நான் காசு பாக்கணும்னாக்கா நான் தேர்ட் குவாலிட்டி, நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் வைக்க முடியும். அவங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, அதுக்குதான் சொல்றேன். எனக்கு அது முக்கியமே கிடையாது. அதுதான் சொல்றேன். எங்களுக்கு என்ன தெரியும், நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஆமா ஆமா. அந்த மாதிரி அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க, மக்களுக்கு அவங்க இஷ்டம். அப்புறம் வாங்குறது வாங்காது அவங்களுடைய இஷ்டம். ஆமா ஆமா ஆமா. இப்ப இருக்கு நம்ம சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடிட்டர்ஸ், கலெக்டர்ஸ், ஜட்ஜி, சேலம் கோர்ட் ஜட்ஜ் அம்மா நிறைய அதிகாரிகள் நம்ம பொருள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லா வீட்லயும் மேக்ஸிமம் இருக்கும். ஆனா யாருக்கும் தெரியாது. யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓஹோ. நான் யூஸ் பண்ணி பாத்துட்டேன்னா எங்க கடையிலே கூட நான் வர கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்றேன். இல்ல அந்த கொண்டாந்து கூட வைக்கிறேங்க. ஒரு 10-20 கூட கொண்டாந்து பொருள் வைங்கண்ணா, வைங்க. சீசனுக்கு வைங்க. வரவங்க வேணும்னா வாங்கிக்கிறாங்க, இல்ல நீங்க எடுத்துக்க போறீங்க. இதுல என்ன இருக்கு? நிச்சயமா வாங்குவாங்க. உங்க இடத்துல வச்சாக்கா நிச்சயமா வாங்குவாங்க. தேங்க்ஸ். நான் வரட்டும், வாங்கட்டும். ஒரு நல்ல எப்படி சொல்றது, நான் வந்து எல்லா லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க. நிறைய அவங்க சொல்லுவாங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். தயவு செய்து உணவு நல்லதா வாங்கி சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அவங்களே கேட்பாங்க, என்ன அந்த மாதிரி மண் சட்டி கூட மாத்திட்டே இருக்கணும், கல் சட்டி மாத்த தேவை கிடையாது. கரெக்ட் தானே? மண் சட்டி மாத்துறதை விட அதை மாத்திதான் ஆகணுங்க. ஏன்னா கீழே வந்து தேஞ்சிரும், அடிச்சிரும். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் மாத்தணுங்கிறாங்க. ஆமா, இது அப்படி இல்ல. இது 2 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு. அதுதான் அந்த கல் சட்டியோட இது வந்து ஸ்பெஷாலிட்டியே அதுதான். தலைமுறையா சாப்பிடலாம் அது. ஆமா ஆமா ஆமாங்க. கண்டிப்பா நீங்க வரப்ப எடுத்துட்டு வாங்கண்ணா. எடுத்துட்டு வரட்டுங்களா? கொண்டு வரட்டுங்க? இல்ல கொண்டு வரதுன்னா நான் எங்க ஹஸ்பண்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். எடுத்துட்டு வரேன். எனக்கு இப்ப வந்து நான் இப்ப வீட்டுல பருப்புலாம் இல்லைங்க, முடிஞ்சிருச்சு. வரலாம்னு பாத்துங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அது இதுல 2 கிலோ கலப்படம் இல்லாத பருப்பு பேக் பண்ணிருங்க. இல்ல நீங்க வர மாதிரி இருந்தா நீங்களே வந்து வாங்கிக்கோங்க. நான் வர மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு கால் பண்ணி, என் பேர் சத்யானா, பருப்பு கடைக்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிவு பண்ணிக்கிறேன். பதிவு பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா நீங்க நான் வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைன்னு நான் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து சரி விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு நீங்களே வந்து வாங்கிக்கலாம். சரி சரி சரி. பார்த்து வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குண்ணா. நீங்க A to Z இருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட பல்கா வாங்கிக்கோங்க. எப்பவுமே ஒரு 6 மாசம் ஆகிற மாதிரி, 6 மாசத்துக்கு ஆகிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது இப்ப இந்த சீசன் பங்குனி வரைக்குமே புது கிராப் வரும்னா நான் சொல்றது. நீங்க அது 6 மாசம் தேவையானது எல்லாமே தாராளமா வாங்கி வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கூட வாங்கி வச்சுக்கலாம். நீங்களா 6 மாசம் ஒரு தடவை கூட நீங்க வாங்கி வச்சுட்டு அப்ப வரலாம். இந்த தையில இருந்து பங்குனி வரைக்குமே புது கிராப் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும் புது கிராப். ஓஹோ, சரி 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 சரிங்க. எல்லாமே இப்பதானே கிராப். அதான் அரிசி எல்லாம் பண்றதுல நீங்க எதுனா அரிசி பண்றோம்னா அரிசி பண்றோம். அரிசி ஆனா நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாது, அது சொல்லிடுறேன். வாங்கி தானே விக்கிறோம். அதுல கொஞ்சம் நல்லதா பார்த்து வாங்கி. சரி சரி சரி. நான் உங்ககிட்டயே தான் வாங்கிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா ஒரு தடவை வாங்கி பாருங்க, பிடிச்சிருந்தா. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நான் இந்த படிப்பே நான் அந்த உணவு கலப்பட பத்தி தான் படிச்சிருக்கேன். சரி சரி சரிங்க. அதனாலதான் இவ்வளவு டீடைலா என்னால பேச முடியும். நான் படிச்ச படிப்பே அதுதான். ஆனா நாங்க படிச்ச காலத்துல கலப்படம் வேற மாதிரி இருக்கு, இப்ப வேற மாதிரி இருக்கு. இப்ப பொய் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியா கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ, அது மாதிரி. இல்லனா அதாவது எப்படின்னா மனசாட்சி இல்லாமதான் கலக்குறாங்க. அதாவது கெமிக்கல்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், மனசாட்சியே கிடையாது. நிஜமா சொல்றேன், அந்த அளவுக்கு கலக்குறாங்க. இப்ப இந்த மிளகா இருக்கு இல்லைங்களா, மிளகா அதுல ஏதாவது கலப்படம் இருக்குங்களா? அதுலயுமே வந்து அந்த கலருக்காக ஊசி போடுவாங்கண்ணா. ஓஹோ. செடியிலே ஊசி போடுவாங்க.
சரி சரி சரிங்க. அந்த மாதிரி மிளகா நல்லா டார்க் கலர் ரெட்டா இருக்கு, என்ன கலரும் கலர் அது அது என்ன வித்தியாசம்? டார்க்கா சில ரெட்டா? இல்ல சில கலர், சில மிளகா வந்து நல்லாவே கலரா இருக்கும் இயற்கையாவே. இப்ப நாங்க வந்து என்ன பண்றோம்னா, மிளகா மட்டும் நாங்க நிறைய ரொம்ப வருஷமா வாங்குறோம் இல்லையா, அவங்க கிட்ட மட்டும்தான் வாங்குறோம். அவங்க கலப்படம் இல்லாம தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க கிட்ட வாங்குறது. கலப்படம்னா என்னன்னா, அந்த செடியிலே ஊசி போட்டுடுறாங்கன்னா அந்த கலர் வரத்துக்கு. இப்ப எப்படி தர்பூசணியில வந்து ஊசி போடுறாங்க கலரா இருக்கணும்ன்றதுக்காக. ஆமா. ரொம்ப அப்படியே எல்லாம் கண்ணுக்கு அழகா இருந்தா வாங்குறாங்க. தர்பூசணியில பாத்தீங்கன்னா ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே மிளகாலையும் செய்யறாங்க. இல்ல ஒண்ணு, இப்போ போன வாரம் ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. மளிகை கடையில போயிட்டு 2 3 மளிகை கடையில கேக்குறேங்க, பூண்டு கேக்குறேன், பூண்டு இல்லங்கிறான். என்ன காரணம் அப்படின்னாக்கா, 1 கிலோ பூண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா 500 ரூபாங்களாமா. சரி சரி. 1/4 கிலோ வந்து 90 ரூபா 95 ரூபா சொன்னாங்க. அதனால யாரும் வாங்குறது இல்லைங்க, அதனால பூண்டு வாங்கி வைக்கல அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. பூண்டுல இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அடுத்தது பருப்பு, எண்ணெய் வகைகள் அப்படியே எல்லாம் வந்து இன்னும் என்ன சொல்றது, வாங்க முடியாம இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப எல்லாமே ரேட் அதிகமாயிடும். ஆனா விலைவாசி இந்த மாதிரி விலைவாசி நாங்க இத்தனை வருஷம் வச்சிருக்கோம், ஏறினதே கிடையாது. அதாங்க. இத்தனை வருஷமா நாங்க பாக்குறோம் விலைவாசி வந்து அதாவது மக்கள் கஷ்டம் தானேண்ணா, எல்லாமே விலைவாசி கரண்ட் முதல் கொண்டு ஏறிடுச்சு. ஆமா, இன்னைக்கு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய முடியும், தெரிஞ்சுக்க முடியலைங்க. ஆக்சுவலா இன்னொரு நீங்க என்ன பாருங்க, இன்னொரு 10 வருஷத்துல உணவு பஞ்சம் கண்டிப்பா வரும். டெஃபினட்டா வரும். இப்பயே பாருங்க, அரிசி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கே பத்த மாட்டுது. அப்புறம் வந்து புதுசா இப்ப என்னன்னா, அரிசி மாதிரியே இருக்கிற பிளாஸ்டிக் அரிசிய கலக்குறாங்க. அது உண்மைங்களா? அது உண்மைதானா? அது ரேஷன்ல நிறைய கலக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த அரிசி ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா கவர்மெண்ட் இப்ப வெளிநாட்டுல இருந்து அந்த அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்களாட்டு எனக்கு தெரியாது. அவங்க இது கலக்க சொன்னா அவங்க கலக்குறாங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, எனக்கு ஒரு இதுல படிச்சேன்னா, ஒரு பார்மசி ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மருந்து விக்கணும்னா அந்த நோய் வரணும் இல்லைங்களா? அந்த நோய் வந்தாதான் அந்த மருந்து விக்கும். அதுக்காக தான் இது வந்து இதுக்கு பேரு வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன். அந்த மாதிரி இப்ப போர் சொல்லுவாங்கல்ல, நான் ஒவ்வொரு இதுலயும் ஒரு இதுக்கு பேர் வந்து சைக்காலஜிக்கலா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, டக்குன்னு வர மாட்டேது. அந்த மாதிரி இப்ப அவங்க நீங்க சொல்ற கான்செப்ட்ல ஒரு படமே எடுத்தாங்க இல்லையா, அது ஒரு படம் நானும் பார்த்தேன். அது உண்மை, 100% உண்மை. அந்த அவன் தைரியமா ஒரு படம் எடுக்கிறான்னா அது உண்மை இல்லாம அவன் எடுக்க முடியாது. அந்த மாதிரி படம் சொல்றேன். கற்பனையான படம் எவ்வளவோ வரும்னா, ஆனா இந்த மாதிரி படம் வந்து அதுல உண்மை இருந்தா மட்டும்தான் வரும். ஏன்னா அவங்க மேல எதுவுமே இல்லாம கேஸ் கூட போடலாம். அது நடக்கிறதா அவன் எடுத்திருப்பாங்க. அந்த இப்ப விக்கணும், அந்த மருந்து தயாரிச்சு பண்ணிட்டான், அப்ப அந்த நோய் வந்தாதானே மக்கள் அந்த மருந்து விக்கும். இல்ல, ஆமாங்க. அது இல்லாம இன்னைக்கு எல்லாம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் ஒண்ணும் பெருசா கிடையாதுங்க. பாருங்க, இந்த மார்கழி குளூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சேலம் ஜிஹெச் போயிருந்தேன், எவ்வளவு பேருக்கு காய்ச்சலுங்க. சாதாரண காய்ச்சல் அது பெருசாகி அதெல்லாம் வந்து படுத்திருக்காங்க பெட்ல. இப்ப வந்து கொரோனா வந்ததுமே அது ஒரு ரீசன் தானா? கொரோனா தானா வரல, உற்பத்தி பண்ணிதான் விட்டுருக்காங்க எல்லாமே. அவங்களுடைய மருந்து விக்கணும், அவங்களுடைய இது பண்ணணும், அதுக்காகவே அவங்க தயார் பண்ணிதான். அது இங்கிலீஷ்ல ஒரு நல்ல பேர்னா வரமாட்டேது, பேசும்போது வராதுங்க அப்போதைக்கு, டக்குன்னு வராது. அது அந்த பேர் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இவ்ளோ அதெல்லாம் ஒண்ணு கேக்குறப்ப ஐயோ மக்கள் பாவமே. நம்மளுமே இப்ப எனக்கு கூட தெரியாதுல்ல அந்த அரிசியில கலப்படம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லைங்க, எனக்கு அந்த உணவு உள்ள இருந்தாலும் கேட்பேன், கேட்டாலும் வந்து உண்மை இந்த அளவுக்கு டீப்பா சொல்ல போறது இல்ல அவங்க. சொல்ல மாட்டாங்க. இப்ப அரிசி உற்பத்தி ஆகிட்ட நீங்க எல்லாமே பணம் பேசுது இல்லைன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு தேவைக்கு எடுத்து வச்சுப்பாங்க.
அவங்க விக்கிறதுக்கு நான் இவ்வளவு கமிஷன் தரேன் நீ கலை அப்படின்னா கலந்துதானே ஆகணும். அடுத்தது இப்ப வந்து ரேஷன் அரிசியில கலக்குறாங்கன்னு கேள்விப்படுறேன். எனக்கு எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது. ஆனா அது அது இருக்குன்னு சொல்றாங்க சில பேரு. சில பேர் வந்து தெரியலன்னு போயிடுறாங்க. பண்றாங்க. ஏன்னா ரேஷன் அரிசி பாத்தீங்கன்னா ஆந்திராவில தான் அதிகமா உற்பத்தி ஆகுது நம்ம தமிழ்நாடு. அங்கேயே ரைஸ் மில்ல எல்லா வேலையுமே அங்க செய்யறாங்க. அதுதான் சொல்றேன், அந்த உற்பத்தி இடத்திலே பேசிக்கிறாங்க. ரேஷன் அரிசிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒயிட்டா வருது இல்லைங்களா, அது வந்து பொன்னியின் பாத்திரம் மாதிரி பாலிஷ் பண்ணி மூட்டை பிடிச்சு கொடுத்துறாங்க மிக்ஸ் பண்ணி. அந்த எல்லோவோ பிரவுனா வர மாதிரி இருக்கிற அரிசியை மட்டும் தான் கவர்மெண்ட் எடுத்துக்குது. அது நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாது. இருந்தாலும் ஏழைங்க அதான் சாப்பிடுறாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க அரிசி நினைச்சு. ஆனா ஏழைங்க இல்ல, இப்ப அடுத்தது நம்ம எல்லா உற்பத்தியாளர்கிட்ட பேரம் பேசினா நம்மளும் அதை தானே சாப்பிடணும். ஆமா ஆமா. புரியுதுங்களாண்ணா? எல்லா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்திருக்கு இந்தியால. இப்ப நான் ஏன் இது படிப்பு படிச்சதுனால அப் டு டேட்ல நான் தெரிஞ்சு வச்சுப்பேன் சரி என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா இப்போ ஒரு 3 months முன்னாடியே ஒரு இது படிச்சேன். இது மாதிரி வருது இந்தியாவுக்கு. ஒரு 6 months இருக்கும். அப்பதான் ஃபர்ஸ்ட் அது கேள்விப்படுறேன். அப்ப ஒரு 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 2 months அதிகமா கேள்விப்படுறேன். அப்ப எங்க போயிட்டு இருக்கு பாருங்களேன். எல்லாமே இன்னைக்கு இந்த ஜிபே, இந்த வந்து போன்பே இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சோ, ஈஸியால வந்துச்சோ, என்னைக்கெல்லாம் ஹோட்டல்லாம் அதிகமாச்சோ அன்னைக்கே வந்து இந்த உணவு பழக்கம். ஜிபே இது கூட தப்பு இல்லைன்னா, எப்ப இந்த ஜொமேட்டோ இந்த ஸ்விக்கி எல்லாம் இதெல்லாமே டெக்னாலஜி தானே. ஈஸியா வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி தானே ஜொமேட்டோ. டெக்னாலஜி யூஸ் பண்றதுல தப்பு கிடையாதுன்னா, ஆனா அது வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கெட்டதுக்கு பயன்படுத்த கூடாதுங்கிறது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னாலதான் இன்னைக்கு நம்ம போன் பேசுறோம். அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த சாப்பிடுற விஷயத்துல எல்லாம் யூஸ் பண்ணா அது மனசு கேட்க மாட்டுது. நம்ம சில சமயம் நான் நினைக்கிறேன், ஏன்டா இந்த படிப்பு படிச்சோம் நம்ம. இல்லைங்க, அப்படி இல்ல. படிப்புங்கிறது இப்ப நீங்க பேசும்போதெல்லாம் புரியுது எனக்கு. படிப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அவசியமான விஷயம் தான். ஏன்னா அப்பதான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுது, தைரியமா ஒருத்தருக்கு சொல்ல முடியுது. சொல்ல முடியுது. வந்து பாத்தீங்கன்னா படிக்காதவங்க இதெல்லாம் இவ்வளவு தூரம் பேச முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் கூட ஏன் உனக்கு இவ்வளவு அக்கறை, எல்லார்கிட்டயும் இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினாலும் அவங்க இவ்வளவு தடவை பேசுறேன். இதே நீங்க இப்ப இதே நிறைய லேடிஸ் வந்து எனக்கு போன் பண்ணி கூட கேட்பாங்க, அக்கா இதுல இப்படி வாங்கலாமா அப்படி வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ தாராளமா போன் பண்ணா தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். எனக்கு அது ஒரு ஹேபிட்னா, அது என்னன்னே தெரியல. நானும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மத்தவங்க. ஆமா, ஏன்னா உங்களை மாதிரி யூடியூப்ல பாருங்க, ஒரு 10 வீடியோ கீழே இதே மாதிரிதான் ஒரு ஃபுட் சூப்பர்வைசர் திருச்சியில எனக்கு போன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மணி நேரம் போன் இதே மாதிரி என்கிட்ட போன்ல பேசினாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் உணவு சம்பந்தமா தான் பேசினாரு என்கிட்ட. ஆமா, இதே மாதிரிதான் அவரும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. எல்லாம் மக்கள் ஏமாறுறாங்க, தவறான உணவு பழக்கத்தை எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய அவரு ஃபீல் பண்ணாரு. ஐயோ ரொம்ப நான் அதான் சொல்றேன், கொஞ்சம் தான் அந்த மாதிரி மக்கள் தானே எல்லாரும். யார் பாதிக்கிறாங்க? மக்கள் தானே. மக்கள் தாங்க. மக்கள் தான் நம்புறாங்க. ஒரு எந்த ஆட்சி, இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நான் சொல்லவே இல்லை. இல்ல, எந்த ஆட்சி வந்தாலுமே இது எல்லாமே அதாவது யாராவது மக்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னு நினைச்சா அவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்கள வர விட மாட்டேன்றாங்க. ஆமா, விஜயகாந்த் சார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. அவரெல்லாம் ஒரு கெட்டவனை வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பா பேசினா அவன் கம்முன்னு இருந்துக்குவான், பெருசா எடுத்துக்க மாட்டான். அதே ஒரு நல்லவனை வந்து ஒரு கெட்டவனா பேசினாக்கா தாங்கிக்க முடியாது யாராலையுமே. அது மாதிரிதான் விஜயகாந்த் சார். அது பாவம், அவர் மாதிரி எல்லாம் நல்லவர்லாம் அவரை ரொம்ப டேமேட் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட குரூப் எல்லாம் சேர்ந்து அரசியல்ல ஏகப்பட்ட டேமேட் பண்ணாங்க. அவன் வரக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் பண்ணாங்க. அவரால தாங்க முடியல, அது வெறுத்துட்டாரு. ஏன்னா அவரு வந்து உண்மையா நினைச்சாரு மக்களுக்கு பண்ணணும். அவர் வந்திருந்தா காமராஜர் மாதிரி வந்திருப்பாருனா. அவர் வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க ஒருத்தவங்க கூட ஒரு கெட்டவர்னு சொல்லல. அதுதான் பெரிய விஷயம். அவர் பெரிய ஃபேமிலிங்க, 11 பேருங்களாம்.
இல்ல அவர் வந்து ம், அவங்க சொல்றாங்க, ம், அவங்க ஒய்ஃப் ஒரு பேட்டியில சொல்றாங்க, ம், தமிழ்நாடு மக்கள் தவற விட்டுட்டீங்க. ம். அவர் வந்து வாங்கவே மாட்டாரு, குடுத்துதான் பழக்கம். அப்பேற்பட்டவர் அவரு. அது ஆமா ஆமா ஆமா. யார் கையிலயும் பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிச்சிருக்கலாம். ஆ, ஆ. மக்களுக்கு செய்யணும். எப்ப பார்த்தாலும் அததான் பேசுவாராம். ஆமா ஆமா. அது நிறைய ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் உருவாகி இருக்காரு, ப்ரொடியூசர், யா டைரக்டர்ஸ். எவ்ளோ பேரும் அப்பா அவர் எனக்கு ஆச்சரியம். நான் அவர் நல்லவர்னு தெரியும். அவர் இறந்தப்புறம் எல்லாரும் வாயில இருந்து அவரை மாதிரி ஒரு நல்லவர் இருக்கவே, அவரு சம்பாரிச்ச காலத்திலே நிறைய மக்களுக்கு செய்வாராம். அதான் அதாங்க. ம், ம், மக்க அதாவது இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ம், சினிமால இருக்கிறப்பயே ம். நிறைய செய்வாருங்களாம். அதான் அதான் அதான். அதான் அதான். அது தமிழ்நாடு இல்ல ஒரு ஒரு டைம் ஆச்சு அவர் வந்திருப்பாரு, அது இந்த மாதிரி ஆயிருச்சு. அதான் நான் விடலையே, அவர் வந்துருவாருன்னு பயத்துல தானே எல்லாரும் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. ஆமா ஆமாங்க. ஆமா ஆமா அதான் மக்களுக்கு நல்லது நினைச்சு யாராவது செய்ய வந்தாலும் அவங்கள அப்படி பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. என்னதான் செய்வாங்க மக்கள் தான் என்ன செய்வாங்க எனக்கு தெரியல. இல்ல இல்ல இல்லைங்க, இந்த இந்த டைம் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு எல்லா யூடியூப்ஸ் பாக்குறாங்க, இன்னைக்கு எல்லா செய்திகள் பாக்குறாங்க. இன்னைக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தகவலையுமே புரிஞ்சுக்கிறாங்க, டக்குன்னு பார்க்க முடியுது இந்த மொபைல் போன்னால. மொபைல் போனால அப்படிங்கும்போது இந்த ஒரு டைம் இந்த ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பணம் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடணுங்கிறது முடிவு பண்ணிடுவாங்க, ஏமாற மாட்டாங்க இந்த 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 டைம் வர எலெக்ஷன்ல. அதுதான் அதுதான் சொல்றேன். ஆமா. அது ஏன்னா நிறைய இப்ப 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 வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இந்த பணம் தாங்க சென்ட்ரல்ல இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பணத்துக்காக இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாண்ணா. மாசம் இன்னைக்கு 10,000 விலைவாசி ஒண்ணு கேஸ். ஆமா 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு இப்ப இருக்காங்க, 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டுல இருக்காங்க. அவன் வந்து 2 பேர் வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு வந்து 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு சாப்பிடணும்னாவே அது 10,000 ஆயிரும். கண்டிப்பாண்ணா அதுக்கப்புறம் கண்டிப்பா. பெட்ரோல் அலவன்ஸ் இருக்கு, மொபைல் அலவன்ஸ் இருக்கு, ஆஹ் கரண்ட் பில் இருக்கு, எவ்வளவு. அதனால அதனால பணங்கிற விஷயத்துல நீங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கும்போது உண்மைதான். இன்னைக்கெல்லாம் ரொம்ப நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு ஆட்சியிலுமே அந்த டைம் ஏதாவது புதுசா ஒரு முயற்சி செய்வாங்க. நானும் புதுசா யாரோ வந்தா அவங்களுக்கு நான் வந்து ஓட்டு போடுவேன். கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. ஆமா. அது வந்து யாராவது அது நல்லா படிச்சவங்க வர மாட்டேங்கிறாங்க, புரியுதுங்களா? ஒரு நல்ல அது இப்ப தமிழ்நாட்டுல தானா இப்ப இப்படி ஒரு இல்ல இப்ப சாபக்கேடு. அண்ணாமலை சார் வந்திருக்காரு. அவர் வந்து படிச்சிருக்காரு, நல்ல நாலேஜ் ஆஹ் பர்சன். நாலேஜ் பர்சன். அவரு அவரு கொஞ்சம் கை சுத்தோன்னு கேள்விப்பட்டேன். அது இருக்கு, அவர் போல்ட்டா பேசுற அது மாதிரி இன்னும் 2 பேர் இருந்தாங்கன்னாக்கா பெஸ்டா இருக்கும். அதுதான் ஆமா. அதுதான் அவர் மாரி அதுதான். இருக்கணும். அந்த மாரி படிச்சவங்க எதுலயுமே இருந்தாக்கா கொஞ்சம் இந்த மாரி உங்கள மாரி சொல்லுவாங்க. தெரிஞ்ச விஷயத்த ஷேர் சரி, பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நான் படிக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா தான் இருப்பாங்க எப்பவுமே. இப்ப 2 ஆட்சியிலுமே ஏடிஎம்கே, டிஎம்கே 2லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்காதவங்க தான். யாருமே வந்து பெருசா டிகிரி எல்லாம் முடிக்க கிடையாது. கண்டிப்பா அல்ல. ஆனா படிப்போட நான் என்ன சொல்றேன், மனசாட்சி வேணுங்கிறேன்னா. ஆமா. இப்ப ம். காமராஜர் படிச்சாரா, யார் இல்ல. படிச்சாங்க? ஆமா, அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியோட ஆமா, நடந்துகிட்டாங்க. ஆமா. அதுதான் நான் சொல்ல வரேன். ம், ம். இப்ப சொல்றாங்கல்ல, அப்பா வீட்டு சொத்தா அப்பா வீட்டு சொத்தா. ஆமா, ஆமா. இதெல்லாம் நான் யார் கேட்பாங்க? ஆமா, ஆமா. அதெல்லாம் புரியுதுங்க, புரியுதுங்க. நான் வந்து ஏங்க இது பிசினஸ்க்குள்ள வந்து உங்க பிசினஸ்ல வந்து அடுத்து ஃபுட்டுக்கு போய் அடுத்து அரசியலுக்கு போயிட்ட மாட்டேங்குது. ஐயோ ஆமாண்ணா. சாரி, நான் உங்களுக்கு ஏதோ வேலை இருந்திருக்கும். இல்ல, நான் இல்ல. இல்ல, கேட்டது. இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு இந்த இல்ல மாரி ம், எனக்கு ஏன்னா இந்த என்னமோ தெரியல, அந்த சோசியல் சர்வீஸ் மேல எனக்கு வந்து ம். அவ்வளோ இல்ல, இல்ல. இருக்கு. அதாங்க, அதாங்க. ஈடுபாடு. ம், ம். புரியுது, புரியுதுங்க. இல்ல நம்ம வந்து ஒரு செயல செய்றோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாரி நம்ம வந்து ஒரு கைடு பண்றோம் இல்லைங்களா? ஒரு கஸ்டமரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் யாரா இந்த இருந்தாலும். மாரி விஷயத்த தான் மக்கள் வந்து இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? இல்ல எங்க ஹஸ்பண்டே சொல்லுவாரு. ம். நான் வந்து புதுசா அதாவது பேசுறவங்க கிட்ட டீடைலா பேசுவேன். அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஏதாவது ஆ. சந்தேகம்னா அவங்களே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இல்ல, இல்ல, இல்ல. உனக்கு ஏன் இவ்ளோ அக்கறை? ஏன் உனக்கு இவ்ளோ அக்கறை? அதாங்க. அது என்ன மனசு வர மாட்டுது. ஒரு மனசு வர சப்ஜெக்ட்ட பத்தி மாட்டுது. ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, அந்த புக்க திரும்ப எடுக்க மாட்டாங்க. எப்போ டைம் எடுப்பாங்க. புரியாத புக்க தான் பொழுதனைக்கும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க அதேதான். எப்படிங்கிறது டக்குன்னு நான் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கும்போது, மேடம் வந்து இந்த மாரி ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, ஏதோ சந்தேகம் உணவு சம்பந்தம்னா ஆ கேட்டா டக்குன்னு பதில் வந்துரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சரி. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுதான். அதாவது ம். அவங்க எடுத்துக்கிறது. ஆமா, சரி ஓகே. இப்ப நீங்க நீங்க 4 பேர்ட்ட சொல்வீங்கல்ல, இந்த மாரி ஆமா, சாப்பிடுங்க, அந்த மாரி ஆமா, சாப்பிடுங்க. ஆமா, ஒரு ஒரு நல்லது தானே, அது நல்லது தானே செய்றோம். ஆமா, 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 ஆமா. எனக்கு சம்டைம் தோணும், சரி தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு தெரியல. ஆனா இவர் சொல்ல, எங்க ஹஸ்பண்ட் ஏன் இவ்ளோ
அக்கறையா சொல்ற, அப்புறம் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு. எங்க ம். நான் நல்லது சொல்றேன். இல்ல அது ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிடும். அது யாரா இருந்தாலுமே ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிடும் வச்சுக்கங்களேன். இந்த கன்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ப்ராசஸ் ஆகுமா இல்ல சரிங்க கூப்பிடுறேன் பேசிக்கலாம்னு சொல்லுவாங்களாங்கிறது ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிடும். இப்ப நீங்க வந்து கேக்குறீங்கனால சரி அண்ணனுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் ஆமா ஆமா பேசுறேன். எனக்கு ரொம்ப சில இன்ட்ரெஸ்டட் தான். ஆமா. சில பேர் வந்து இல்லைங்க ம். எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஆமா ஓகே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாட்டிருக்கு நான் விட்டுருவேன். ஆமா. அவங்க கிட்ட போய் பேச மாட்டேன். ஆஹா, ஆமா. இப்ப நீங்க பேசுறத நீங்களும் கேக்குறீங்களா ஆர்வமா? ம், சரி ம். அப்பா அண்ணனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம ஆமா ஆமா புரிஞ்சுக்கிறது. ஆமாங்க ஆமாங்க ஆமா. புரிஞ்சுக்கிறது. ஆனா நான் ஒரு 10 பேர்ட்ட பேசினா ஒரு 8 பேரும் கேட்டு அவங்க மாறுறாங்க. 2 ம், பேரு சரிங்கக்கா அப்படின்னு ம், சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. ம், அத பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ம். திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதான் ரைட். நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொன்னாதான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலி இன்னைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஐயய்யோ! உங்கள மாதிரி சத்தியமா ஆளுங்க தான் செய்ய எனக்கு மாட்டாங்க. சொந்தக்காரங்க எனக்கு உண்மையிலேயே எனக்கு. அ புரியுதா அ உங்களுக்கு? சொ கண்டிப்பா நான் சொந்தக்காரங்க தான வந்து நம்மள ம், அதிகமா ம். அப்பதான் சொந்த பந்தம் உண்மையா இப்பல்லாம் அப்படி கிடையாதுண்ணா. ஆமா ஆமா நல்லா ஆமா. இருந்தா அதிகமா பொறாமப்படுறது அவங்கதான். ஆமாங்க. அதனால நினைச்சாவே வந்து நினைச்சாவே அந்த கான்செப்ட் நினைச்சாவே ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. அதுதான் சொல்றேன். இப்ப ஆமா சேட்டுக்காரங்க வந்து எங்க போனாலும் பொழைக்கிறாங்க அப்படின்னு ஆமா நம்ம பேசுறோம்ல. ஆமா. அது காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை. ஒற்றுமை தான். ஆமா. ம், அதனாலதான் ஆண்டவன் எங்க வந்தாலும் அவங்கள பொழைக்க வைக்கிறாரு. ம். ஆமா ஆமா ஆமா. சொல்றாங்க ஆண்டவன் இருக்கா இங்க ம், இல்லையான்னுலாம் ம். எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சக்தி இருக்கு இல்ல நம்ம மேல ஒரு பாத்துட்டு தான் இருக்கு. கடவுள் இருக்காருங்க. அதெல்லாம் உண்மைங்க. ஏன்னா ம், ஏன் அவங்க மட்டும் எப்படி அவங்க இடத்துல நம்மளால பொழைக்க முடியாதுன்னா ம், அவங்க ம். ஊர்ல போனா நம்மளால பொழைக்கவே ஆமா ஆமா முடியாது. ஆமா ஏன்னா ஆமா. நம்ம கிட்ட ஒற்றுமை கிடையாது. ம். நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டா நம்மள இறக்கி விடுறது நம்ம ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. ஆமா. அவங்க அப்படி கிடையாதுன்னா ம். கஷ்டப்படுறவங்கள தூக்கி விடுறாங்க. ஆமா ஆமா. இப்ப அ இப்ப நாம அப்படி இல்லைங்க. நம்ம சொந்த பந்தம் யாராவது நாம ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டோம்னா, அவங்க ஆ மேல ஏறிட்டு நம்ம மேல ஏறிட்டு நம்மள வந்து கீழ உதைக்கிறாங்க. ஆ நீங்க நல்லா வரேன்னு சொல்லி. அதுதான் இல்ல அது நிஜமா அது நினைக்கும்போது நடக்குது எனக்கு ஒரு நடக்குது. பக்கம் சிரிப்பும் வருது. ஒரு டைம் வந்து ஏன்டா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எனக்கு இல்ல தோணும். இல்ல இந்த காலத்துல ஹெல்ப் பண்ண கூடாதுண்ணா. நிஜமாதான். ஏன்னா நான்லாம் நெறைய ஹெல்ப் பண்ணி வாங்கியிருக்கேன். அதனாலதான் நான் புரிஞ்சுகிட்டேன். ஓகே நம்ம ஒதுங்கிறது தான் நல்லது. என்ன இது என்னோட கான்செப்ட்னா நம்ம கடமையை செய்வோம். நாம யாருக்கும் எதுவும் செய்யல. ஆமா. இவன் நம்மளுக்கு எதுவும் செய்யல, நம்மளுக்கு எதுவும் சொல்லல, வழிகாட்டலன்னு யாரும் என்ன சொல்லக்கூடாது. அந்த கான்செப்ட்ல சரி போ பொழைச்சு போன்னு அப்படின்னு நம்ம வழிகாட்டி விட்டுறது. ஆனா அப்படி ஆமா. பண்ணுனோம்னா நம்மளே வந்து எதிர்த்துக்கிறாங்க. அதான் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது ஆ வச்சுக்கங்களேன். ஐயோ! நல்ல விஷயம் பண்ணனா நம்மள தான் ஒரு மாரி பாக்குறாங்க. ஆமா. ம். நம்மள தான் ஒரு மாரி பாக்குறாங்க. நம்மள தான் செய்றாங்க. ம். ம். நான் அதனால தான் ரொம்ப சொந்தக்காரங்கட்ட வச்சுக்கவே கிடையாது. நான் உங்கள ம். மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆ. நெறைய ம். லேடீஸ் வந்து நம்ம பருப்பு வாங்குறவங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, ஆமாங்க. அ ஆமா. ம். அவங்க அந்த மாரி ஏதாவது நம்ம என்ன என்ன பேசிற போறோம்? மிஞ்சி போனா இதானே பேசிற போறோம். வேற ம். என்ன பேச போறோம்? ம். ம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தியே ம். தவிர ம். சொந்தக்காரங்கிட்ட நான் வச்சுக்கவே மாட்டேன். இல்ல என்ன சொந்தக்காரங்க ஃபோன் இந்த மாரிலாம் பேசினா அவங்களுக்கு எதுவும் புடிக்காதுங்க. ஆ வச்சுக்கவே மாட்டேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "ஐயோ! 4 படிப்பு படிச்சுட்டா, அத ம். பத்தி பெருசா பேசிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. அதுல இருக்கிற நல்ல விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க. ஆமா. எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாங்க. இவளுக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமா? ஆ. பாரு எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றா. அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நான் காது பட கேட்டுருக்கேன். அதனால தான் விட்டுட்டேன். அதான், அதான். சொந்தக்காரங்க கிட்ட அட்வைஸ் பண்றதே விட்டுட்டேன். அதாங்க. ஆமா. அ நீங்க இந்த மாரி சொன்னீங்க இந்த பருப்பு உணவு வகைகள்லாம். நான் எனக்கு ஆமா. 4 பேருக்கு சொல்லுவேன். நெறைய பேர் என்ட்ட ஆ, கேட்பாங்க. ஆ. பரத் நீங்க வந்து வெப்சைட்ல ஆ நீங்க நல்ல அரிசியா வைக்கலாம். நல்ல பருப்பு வகைலாம் நீங்க அதுல போடலாம். நல்ல ஒரு கேஸ்டின் பொருளா நீங்க போடலாம். நான் ம், எண்ணெய், நெய் எல்லாம் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் பேசுறேன் இல்லைங்களா? ம், 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 ம். அப்படிங்கும்போது என்கிட்ட நீங்க இல்லன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல எங்க என்கிட்ட பருப்பு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நீங்க நீங்க வாங்கி கூட இல்ல சேல்ஸ் அது பண்ணுங்க. இல்ல 5, 6 வருஷமாவே எவ்வளோ பேர் சஜஷன் பண்ணுவாங்க. ம், நீங்க தெளிவா இருக்கீங்க, பேசுறீங்க, ஏமாத்த மாட்டீங்க, நல்ல பொருளா வைக்கிறீங்க. ம், எனக்கு எல்லா பொருளும் வைங்க நான் வாங்கிக்கிறேன். உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னா, ம், ஆனா ம். நம்மளுக்கு இந்த ஒரு பொருள நம்ம பிசினஸ் பண்றதுக்கு டைம் கரெக்ட்டா இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. அதனால சரி நம்ம அதனால வெப்சைட்ல ஒரு ஒரு முறை எல்லாமே இரும்பு, கேஸ்டின்லாம் போட்டு எடுத்துட்டேன். ம், 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 சரி ம், நம்ம ம். நம்ம தாத்தாவுடைய பிசினஸ். ஓகே, ஓகேண்ணா. தாத்தா வந்து இரும்போ வேற பிளாஸ்டிக்கோ வேற எதுவும் பண்ணல. இந்த மாக்குல தான் அடிச்சாரு.
ஓகே ஓகே. அதனால நாம இத ஒண்ணு இல்ல பண்ணா நல்ல பிசினஸ்னா புண்ணியம். நிஜமா ம், நான் சொல்றேன். ம், அது ம். மத்தவங்களுக்கு கண்ணுல எப்படி தெரியுதோ என் கண்ணுக்கு அப்படி தெரியும். அதான் இது நல்ல எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலுமே அது புண்ணியத்தை தான் இல்ல நம்ம வாங்கிப்போம். ஆமாங்க. இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் இது. ஆமா புரியுது இல்லைங்களா? கண்டிப்பா இது சாதாரண ஒரு கண்டிப்பா. சமையல் பாத்திரம் கிடையாது. அவங்க புரிய மாட்டேது நிறைய ஆமா, பேருக்கு அந்த மாக்களுடைய இது. ஆமா. நம்ம நான் சேலத்துக்காரங்களுக்கு தெரியும். மத்த யாருக்கும் தெரியறது இல்ல. ஆனா எனக்கே சேலத்துல தயாரிக்கிறாங்கன்னு இப்ப நான் ஒரு 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 மாசமா தான் தெரியுதே எனக்கு இங்க இருந்து தான் போகுதா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதாவது மாக்கால் இருக்கிறது தெரியும். ஆனா எங்க ப்ரொடக்ஷன் சேலமான்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. இப்ப நான் ஒண்ணுன்னா யூடியூப் பார்த்து சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே நிறைய சேலத்துல இருந்து தான் எல்லாமே சேலத்துல தான் போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. நம்ம சேலம் வந்து அதுல ஒரு 2 3 நம்பர்ல உங்க நம்பர் உங்களை அந்த வீடியோல பார்த்த உடனே சரி இந்த அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் இல்ல பண்ணணும். இன்னும் 2 பேர்த்தையும் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் யூடியூப்ல. அப்படிங்களா? ஆமா. இன்னொருத்தர் பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு பொண்ணு ஆ பேசிட்டு இருக்கோம். ஆ ஆ ஆமா. சேலத்துல இன்னும் 3 பேர் பேசுவாங்க. அவங்க 3 பேர்த்தையுமே இன்னொரு யூடியூப் சேனல் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்படிங்களா? சந்தோஷம் ஆமா. சந்தோஷம். அவங்க இந்த அளவுக்கு டீட்டெயிலா அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. அத உங்கள டீடைலா பேசிருந்தீங்க. இல்ல உங்கள பார்த்த உடனேவே சரி இந்த அண்ணன் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுவோம். அப்புறமேட்டு பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவங்க இது பண்ணேன். ஆக்சுவலா எனக்குமே மாக்கள் இங்க இருந்து தான் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதான். நம்ம இடத்துல இருந்தா போதும். நிறைய டிசைன் இருக்குங்க. எக்ஸ்போர்ட் ஓகே குவாலிட்டில ஓகே நிறைய இருக்கும். ஏன்னா நீங்க ஓகே ஓகே. கல்ச்சர்னா அந்த உயரமா பார்த்திருப்பீங்க, அகலமா பார்த்திருப்பீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா இது ஆமா. வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இப்ப நான் வந்த இந்த தொழிலுக்கு நான் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் கொண்டு வந்தேன். இந்த சொம்பு, இந்த டம்ளர், சாப்பிடுற தட்டு, ஓகே ஓகே. ஆ ஆ. அப்புறம் கல்ச்சர் டில்லே வேற மாதிரியான லிட். ஆனா இப்ப வாட்டர் பாட்டில் கூட வச்சிருக்கீங்களா? வாட்டர் பாட்டில் கிடையாதுங்க. வாட்டர் கிளாஸ். ஓகே ஓகே அது ஓகே. மாதிரியான இப்போ டிசைன் நிறைய கொண்டு வந்தேன். என்ன இந்த குழந்தைங்க வந்து குடிக்கிறதுக்கு சங்கடம் வந்து அந்த காலத்துல கல்லுல தான் இருந்துச்சுங்களாம். ஓ சங்கு. ஓகே. சங்கு அப்புறம் தான் சங்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணாங்க குழந்தைங்களுக்கு. ஆமா நான் கல்லு மண்ணு தானே ஃபர்ஸ்ட். அது இப்போ ஒரு வருஷம் இருக்குங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியும் இல்ல கன்னியாகுமரியில இருந்து எனக்கு போன் பண்ணாங்க ஒரு கஸ்டமர். ஆனா நான் மாக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா சங்கடம் வச்சிருந்தேன். குழந்தைங்க பால் கொடுக்கறது எங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி யூஸ் பண்ணது. எனக்கு இதே சூப்பர் மாதிரி எனக்கு சூப்பர். சங்கடம் கிடைக்குமா எனக்கு மாக்கல் அப்படின்னு அந்த போட்டோ அனுப்பி என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகி போச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆமாண்ணா இருக்கு என்னடா இருக்கு. வந்து அந்த ஏன்னா அந்த நம்மளுக்கு எல்லாமே அழிஞ்சிருச்சு இல்ல. நான் இப்பதான் ஆஹ் சொல்றேனே ஆஹ் எங்க அம்மாட்ட கேட்டா மாக்கள்லாம் எல்லாம் உங்க தம்பி போல தூக்கி போட்டுச்சுமா உம் அப்படின்னாங்க. ஐயோ உம் அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சரி அதான் எங்க கிடைக்கும் நம்ம அதனால வாங்கலாம். அதான் திரும்ப பழைய காலத்திட்ட மாதிரியான எல்லா பொருளுமே இட்லி பாத்திரம் தவிர மீதி எல்லாமே இதுல ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓ சூப்பர்ண்ணா போன சூப்பர். வருஷம் வரைக்கும் கொடுங்க வாங்கி புது கொடுங்க. டிசைனு அப்புறமேட்டு கம்பெனி எக்ஸ்டாப்ளிஷ் பண்றது கொஞ்சம் ஜிஎஸ்டி எல்லாம் நாங்க பண்ணிட்டோம். இந்த போன வருஷம் எல்லாமே இருக்கிற சரி சரி. வேலையெல்லாம் போன வருஷம் எல்லாம் முடிச்சாச்சு. மார்க்கெட்டிங்ல எல்லாமே விரிவுபடுத்தாச்சு. இந்த வருஷத்துல இருந்து சரி சரி. எப்படி மக்களுக்கு நேர்மையா அதை கொடுக்கணும் டிசைன் அப்படின்னு இந்த வருஷத்துல பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதான் நான் என்ன சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன். காசு போனாலும் போட்டும் நல்ல பொருளா வாங்கி சாப்பிடுங்க. நல்ல ஆமா. பொருளா யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இல்ல இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அலுமினிய பாத்திரமா இருக்கட்டும், மண் சட்டியா இருக்கட்டும், ஒரு பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம் எதுவா கூட இருக்கட்டும், எதுவுமே இவ்வளவு சிறந்தது கிடையாது. ஆனா எதுவுமே வந்து தலைமுறை வச்சுக்கிட்டது கிடையாது. ஆமா சேதனமா குடுக்குறாங்க வச்சுங்களேன். ஒரு வெண்கல பாத்திரம், ஒரு அண்டா குடுக்குறாங்க. அதெல்லாம் காலங்காலமா வச்சுக்க போறாங்க ஒரு பொண்ணு. வச்சுக்க மாட்டாங்களா? ஆனா இப்பெல்லாம் நான்ஸ்டிக் எங்க ஆமா. ஆனா இந்த இதுதானே கல்ச்சர் அப்படி இல்ல. ஃபாரின்ல இருந்து போன் பண்ணுவாங்க. எங்க எங்க பாட்டி யூஸ் பண்றது எனக்கு குடுத்து விட்டாங்க. அதுதான் நான் ஃபிளைட்ல அதுதான். கொண்டு வந்து இப்ப நான் அமெரிக்காவுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சிங்கப்பூர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நியூசிலாந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த பழைய காலத்து கல்ச்சர் எனக்கு போட்டோ அனுப்புவாங்க. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஃபாரின் அவங்க தானே நம்மளுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. நம்ம ஆமா நாடு அவங்க நம்மளுக்கு மறந்துடுறாங்க. ஆமா ஆமா ஃபாரின்காரங்க எல்லாம் இப்ப நம்ம ஆமா நம்ம நம்மளுடைய கல்ச்சர் கல்ச்சரை வந்து இப்ப ஃபாலோ பண்றாங்க. எல்லா வசதியிலும் அதுக்கு சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், உணவு ஆமா பழக்கமா இருக்கட்டும், எல்லாமே இப்ப ரிட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கதான் ஃபாலோ பண்றாங்க. ஆமா ஆமா ம் அதே மாதிரி நான் சேட்டுக்காரங்களும் அப்படிதானா? ம் ம் என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் ம் அந்த பழைய முறைய மாற மாறாங்க. ம்
அப்படியே அவங்க வீட்ல எல்லாமே சொல்றேன். எல்லாமே அந்த மாதிரிதான். ஆமா 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 சாமி கும்பிடுறது, பூஜைக, பண்டிகை நம்ம எல்லாம் எவ்வளவு மறந்துடுறோம். அவங்க எல்லாம் ஆமா மறக்க மாட்டேன்றாங்க. ஆமா ஆமா அவங்க எல்லாம் பாருங்க, ஒரு கடை ஓபன் பண்ணாங்கன்னாக்கா நாம கூட அவ்வளவு பத்தி குச்சி கிளப்புறோம், ஒரு பூ வைக்க மாட்டோம் போட்டோக்கு. அஹ் ஆஹ் அவங்க எல்லாம் அந்த செவ்வாய்பேட்டைக்குள்ள போனோம்னா அவங்க எந்திக்காரங்க கடை எல்லா கடையிலயுமே அவ்வளவு பத்தி இருக்கும், அவ்வளவு அந்த விலை கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், மாலை எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப எங்க வீட்டு பக்கம் எங்க செவ்வாப்பேட்டை, நாங்க வீடு செவ்வாப்பேட்டைனா ஆஹ் கடைதான் லீ பஜாரு. சரி சரி. எல்லாம் சேர்த்து வீடுதான் இப்ப எல்லாம் வந்துருச்சு. ஓஹோ. அவங்க இப்ப இப்ப பண்ற செவ்வாய்பேட்டையில ஒரு 10க்கு 10 ரூம் வந்து கடை வாடகைக்கு வேணும்னா எவ்வளவு வாடகை சொல்லுவாங்க, எவ்வளவு அட்வான்ஸ் கேட்பாங்க? மெயின் ரோட்லனா ஜாஸ்தியா தானே இருக்கும். வாடகை எவ்வளவு கேட்பாங்க? நீங்க அங்க இந்த கடை ஓபன் பண்றதுக்கா? ஆமா. நான் கேட்டு சொல்லட்டுமாண்ணா எங்க அப்படிதான். ஹஸ்பண்ட்ட? அப்படி வந்து கேட்டு சொல்லுவோம். 10க்கு 10 பெருசாலாம் தேவை கிடையாது இதுக்கு. சின்ன இடத்துல போட்டு வச்சா இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா போதும், எல்லாம் அப்படியே வந்துருவாங்க. சரிண்ணா. நம்மளுக்கு ஒரு 10க்கு 10 ரூம் சின்னதா இருந்தா கூட போதும். சரிண்ணா சரிண்ணா, நான் வந்து கேட்டு சொல்றேன் என் ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆகும் என்ன அப்படின்னு. ஆனா இங்கெல்லாம் ரொம்ப ரேட்டு தான். நான் கேட்டு சொல்றேன். தெரியும் தெரியும், ஓரளவுக்கு நான் விசாரிச்சிருக்கிறேன். அப்புறம் விசாரிச்சுட்டு விட்டுட்டேன். நீங்க ஏதோ நீங்க ஹெல்ப் பண்ணி பார்க்கலாம், அந்த தொழிலுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கலாம், அந்த இடத்துல செட் பண்ணி பாக்குறேன். கேக்குறேன், நான் ஹஸ்பண்ட கேக்குறேன். இங்க 10க்கு 10னா எவ்வளவு வாடகை வரும்? ஃபர்ஸ்ட் வாடகை காலி ஏதாவது இடம் இருக்கு, எல்லாம் சேர்த்துக்காரங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன இடம் கூட விட மாட்டேன்றாங்க. எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொந்தமா வாங்கிக்கிறாங்க, இல்ல வாடகைக்கு வந்துடுறாங்க. இல்ல சேலத்துக்காரங்க சொந்தமா விக்கிற மாதிரி இருந்தா வாங்கிடுறாங்க அவங்க எல்லாம். அது சேட்டுக்காரங்க தானே. இப்ப எங்களவங்க நாங்க செட்டியார்னா எங்களவங்க ஆளுங்களே இப்ப செவ்வாப்பேட்டில இல்லண்ணா ஒரு 10% பீப்புள் தான். செவ்வாப்பேட்டினாலே எங்க ஆளுங்க தான் இங்க பிசினஸ் பண்ணுவாங்க. வியாபாரம்னாவே செட்டியாருங்க. ஆமா. ஆனா இப்ப அவங்க எல்லாம் இல்லண்ணா, உண்மைதான். அப்ப எல்லாரும் சேட்டுக்காரங்க தான். ஒரு சின்ன இடத்த கூட ஏற்கனவே செவ்வாப்பேட்டில லேண்ட் வேல்யூ எல்லாம் அதிகம். இப்ப இவங்க எல்லாம் வந்து இவங்க எந்த விலைக்கு இருந்தாலும் வாங்க ரெடியா இருக்காங்களா? 2 மடங்கு ஏறிடுச்சுன்னா வாடகையும் சரி. விக்கணும் ஒரு இடம் விக்கணும்னாலும் டப்புன்னு வாங்கிடுறாங்க. எப்படிதான் இவங்களுக்கு தெரியுதோ தெரியல, டப்புன்னு வாங்கிடுறாங்க. ஏன்னா நம்ம சேலத்துல எல்லாமே மத்த டிஸ்ட்ரிக்டோட நம்ம சேலத்துல எல்லா வசதிகளுமே இருக்குதுங்க. அடிப்படை வசதி, உணவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இங்கதானே வராங்க எல்லாம். சேலத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாதி ஊர்க்காரங்க சேலத்துல இருந்தானே பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம செவ்வாய்பேட்டை மாதிரி இல்லதானுங்க? இருக்காதுண்ணா, செவ்வாப்பேட்டை தான் மெயின். எல்லா டிஸ்ட்ரிக்டும் போகுது. சேலத்திலே பாத்தீங்கன்னா செவ்வாப்பேட்டை தானே பிசினஸ் ஏரியா. அதனாலதான் இப்போ இங்க ரேட் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. ஒரு இடம் வாங்க முடியல செவ்வாப்பேட்டில. நீங்க வேற ஏதோ பாருங்களேன், இப்ப ஃபேர்லாண்ட் சைடுலாம் உங்களுக்கு பிசினஸ் ஏரியா கிடையாது. அதெல்லாம் இது செவ்வாப்பேட்டை தான் பிசினஸ் ஏரியா. அதாவது நான் சொல்றது ஹோல்சேல், இங்க இருந்தா எல்லாம் போகுது. ஆமா ஆமா. நீங்க ஃபேர்லாண்ட் சைடுலாம் வந்து பிசினஸ் ஏரியா கிடையாது. ஆமா, அது வந்து ஷாப்பிங் பண்ற மாதிரி, ஷாப்பிங் பண்ற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஹைஃபையான பீப்புள்ஸ். ஏன்னா நீங்க அந்த சைடுலாம், நான் இந்த சைடும் கேக்குறேன், உங்களுக்கு ஃபேர்லாண்ட் சைடு வச்சா போகாதுன்னா ஹைஃபையான பீப்புள் தான் வாங்குறாங்க. சிட்டிக்குள்ள இது எங்க இருந்தாலுமே அது இங்க இந்த இடத்த பாத்துக்கிட்டாங்கனாக்கா அது அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா எல்லாருமே வராங்க. இந்த செவ்வாப்பேட்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்க்காரங்களும் வராங்க, எல்லா இது காரங்களும் வராங்க. அது வேணா உண்மைதான். ஆமா ஆமா. ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அப்படி சொல்ல சொல்ல அப்படியே அந்த கடை வந்து இப்ப திருநெல்வேலி போனாக்கா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருட்டுக்கடை அல்வா தான் ஃபேமஸுங்க. ஆமா ஆமா. அல்வா எங்க வேணாலும் வைக்கட்டும், ஆனா நம்ம மைண்ட்ல இருக்கிறது அந்த இருட்டுக்கடை அல்வா. அந்த இருட்டுக்கடை அல்வாங்கிறது பெரிய ஷோரூம் எல்லாம் கிடையாதுங்க, ஒரு 50 பேர் வேலை செய்ய கிடையாது. அதான் சின்ன கடையா தானே இருக்கும். 10க்கு 10 ரூம் குட்டியா தான் இருக்கும். ஆனா அது அவ்வளவு கூட்டம் இருக்கு சாயங்காலத்துல. ஆமா ஆமா. அது மாதிரி ஒரு கான்செப்ட், அது மாதிரிதான் இது. அதுதானா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே பேசுவாங்கல்ல. ஆமா ஆமா. நம்ம வந்து இப்ப ஒரு ஷோரூம் மாதிரி பார்த்து அதுக்கு ஏசி எல்லாம் போட்டு ஒரு 10 பேர் அந்த இதெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது ஒரு 100 பீஸ் கொண்டு வந்து வச்சுன்னா டக்குன்னு ஒரு வாரத்துல வித்துச்சுன்னா திரும்ப 100 பீஸ் உற்பத்தி பண்றதுக்கு எப்படின்னு ஒரு 20 நாள் ஆயிரும். ஆமா ஆமா ஆமா. அப்படி அந்த மாதிரியான ஒரு பொருள் வச்சுக்கலாம்.
அதான் புரியுதுண்ணா. நான் கண்டிப்பா அவர்கிட்ட கேக்குறேன். ஒரு 10 இடம் இருந்தா கூட போதுமா, நீங்க எவ்வளவு வாடகை என்னன்னு கேட்டு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஆக்குப்பையா தான் இருக்கு. ஒரு சந்துக்குள்ள இருந்தா பரவாயில்லையாண்ணா? அந்த மாதிரி எங்க இருந்தாலும் சரிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம டெய்லியும் வைக்க போறது கிடையாது. வீக்லி 2 days, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கடை. அப்படிங்களா? ஆமா, டெய்லியும் கிடையாது. சரி சரி. அப்பதான் வந்து அந்த மாதிரி டிமாண்ட் கொடுத்தாதான் அவங்களுக்கு 100% இந்த மாதிரி ஒரு பொருள் அங்க இருக்கு, இப்பதான் ஓபன் பண்ணணும்னு சொல்லி அந்த மைண்ட்ல அப்படியே இருக்கும். ஓகே ஓகேண்ணா. அது மாதிரி 2 நாள் மட்டும் தான் கடை வாரத்துல. ஓகே ஓகே. அது மாதிரி. சரிண்ணா, நான் கேக்குறேன். மெயின் ரோட்ல இருந்தாலும் சரி, ஒரு அதாவது சந்துனா ரொம்ப சந்து கிடையாது, அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு சந்துக்கு வர மாதிரி அப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். அவர்கிட்ட சொல்றேன். சரிங்க, சரி சரி சரிண்ணா, ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. சரிங்க, பாய்ண்ணா. பாய்.